வருக நிறைவேற்று இன்முகம் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டின் மறுபடி எங்கள் குல விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டிய உதவி செய்ய எதுவாக இருக்கும் எடுத்து உரையங்கள் வேணும். அழகான எந்தன் பெண்மானது அழகான எந்தன் பெண்மானது நமக்கு டப்பா டையா டப்பா நமக்கு டப்பா டையா டப்பா நிறுத்துங்க. என்ன கடவுளே என்ன என்ன ஒரே ஆட்டம். என் மகளுக்கு ஆட தெரியும், ஆடுவாங்க. ஒருவேளை என் மக பாடுனா பாடுவேன், அதே வேளை என் மக பேசுனா பேசுவேன். பாப்பமா அழகான எந்தன் பெண்மானது அழகினும் இளமையும் அழகான எந்தன் பெண்மானது அழகின இளமையும் செந்தினைக்கு காவல் செய்யும் என்ன செழுந்தமிழ் செல்வியே அப்படி சொல்லுங்க. ஹலோ என்னம்மா என்ன பிள்ளை பயப்படுதுல? என்ன அக்கிரமமா இருக்குது? என்ன அக்கிரமா? ஏன் ஓடுறாங்க? அப்புறம் ஓடாம என்ன செய்வா? நீங்க பண்ற வேலை அந்த மாதிரி. அதான் நான் எது தப்பு பண்றேன்? நீங்க என்ன விஷயமா வந்து அதை சொல்லுங்க முதல்ல. மான தேடி தானே வந்தியா? ஆமா. நீங்க மான் பிடிக்க தானே வந்தியா? மான் பிடிக்கதா சந்தேகமே கிடையாதுங்க. உங்க நடவடிக்கை அப்படி இல்ல. என்னங்க அப்படி சொல்லுங்க? மதகு வெட்டியில கோழி பிடிக்க வந்த மாதிரி இருக்கு. விடிஞ்சிருச்சுல. ஓடி வந்து கூட்டிட்டு வந்துரு. இந்த ஊர்கார ரோஜகார சொல்லிட்டா போக மாட்டாங்க. என்சான் உடம்பிற்கு என்னங்க பிரதானம்? சிரசே பிரதானம். சிரசனே. ஆமா. அந்த தெய்வத்தை வணங்கும் போது இரு கரங்கள் கூப்பி சிரங்கள் சாட்சி தான் கும்பிடுவோம். ஆமா. அது மாதிரி மரியாதை கொடுத்து கும்பிட்டா நான் கோழி பிடிக்க வந்தேன்னு சொல்றீங்க. அதுன பணிவு. ஆமா. இது ரொம்ப பணிவாவலங்க இருக்கு. நான் இருப்பது கழுகு மாமலை. தாய் தந்தாரு சொல்வது வெள்ளிமலை. ஓ. வேட்டி மார்க்கமாக வந்தேன். ஒரு அழகான புள்ளிமான கண்டு கண்ட உடனே பிடிக்கணும் நினைச்சா நான் கண்டதெல்லாம் பிடிக்கணும். கண்டதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்க கொடுக்க நான் வாங்க. இது நடக்கணும். என்ன வட்டிக்கா கொடுக்குறாங்க? இல்லங்க மான கொடுக்கணும். இல்ல என்ன பிடிக்க விடுங்க. ஒத்தையா ரெட்டையா? இங்க பாருங்க, எங்க அண்ணனும் தோழியும் போய் சொல்லிருப்பாங்க. அவங்கள பத்தி பேச கூடாது. நான் போய் சொல்றேன். அவங்கள பத்தி பேச கூடாது. நான் போய் சொல்ற ஆள் கிடையாது. அதுதான் இந்த உலகத்திலே பொய் சொல்லாம் மெய்யன் ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி பேர் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பொய் சொல்லாம் மெய்யி ஹரிச்சந்திரினா அது நான் மட்டும்தான். மண்ட தெரிச்சு அடிச்சேனே. என்ன என்னங்க வந்தது இவ்வளவு வேகமா இருக்கியா? வேகமா இருக்கேனா? நூல் படிச்சிருக்கேன். 56 தேசங்களை ஆண்ட ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி தான் சாகும் தருவாயில கூட பொய் சொல்லல. அதுக்காகத்தான் அவருக்கு பொய் சொல்லலாம். ஆமா, இது நூல்ல இருக்குது, வரலாறு இருக்குது. எங்களுக்கு தெரியும். அப்புறம் உனக்கு என்ன இருக்கு? எந்த நூல் இருக்குது? பயமுட்டாம பேசுங்க. வேண்டாம். உண்மையை பேச சொல்லியா? ஏங்க நீங்க என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்க? பச்சை குழந்தையா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏங்க நீங்க என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கீங்க? ஐயோ ஐயா இருங்க. அத்தை பச்சை இருங்க, பார்க்கிறதுக்கு நல்லா என்னங்க பச்சை போங்க இப்படி இருக்கீங்க. போய் பச்சை குழந்தை இருங்க. போய் வெறும் பச்சை மண்ணுமா? பச்சை மண்ணு. வீட்டுல யாராச்சும் பெரிய மனுஷால் இருந்தா வர சொல்லுங்க. போங்க. பாக்குறதுக்கு நல்லா குயந்தமா இருக்கீங்க. அச்சு கொயன்னு ஆகிட்ட போறேன். கிளம்பிடுங்க முதல்ல. யார் சாமி இவரு? போய் பெரிய மனுஷால் தான் வர சொல்லுங்க. போங்க 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 போங்க. குழந்தையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட போட்டுக்கிட்டு கடுப்பேறிட்டு இருக்காங்க. இவ்வளவும் கேட்டுக்கிட்டு ஏன் பொறுமையா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல ஏன்னு சொல்லுங்க. இந்த பொண்ணு மட்டும் உண்மையை சொல்லல. ஏங்க 2 பேரும் மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டுனீங்களா? இல்ல. என்ன அப்ப குப்பை. சரி, எங்க இருந்து வரீங்க? கழுகு மாமலை. காலமா கழுகு மாமலை. கழுகு மாமலையா? ஏப்பா இந்த இருக்க கழுகு மாமலை இங்க நடந்துக்கிட்டு அவருக்கு தெரியல? போமாங்கட்டு. ஏங்க இங்க தானே இருக்கு, பக்கம் தானே.
என்ன விளையாட்டு நான் கீரை பறவை விரட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். வேற மலை மேல என் குடும்பம். என்ன சொல்றீங்க? ஆமா மலை மேல. ஆமா. ஏங்க ஆ. அப்பப்ப சரக்கு கறக்கு வாங்குறதுக்கு கீழே. என்ன சரக்கா? ஆ. என்னையா சரக்குங்கிற? ஓ சரக்குனா மளிகை சாமான். பல சரக்குங்க. பல சரக்கு. நீ பழச்சரக்க சொல்றியோன்னு நினைச்சிட்டேயா? ஓ பழசரக்கா? பல சரக்கு. அது வாங்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. சரி. ஓ அந்த அளவுக்கு பெரிய குடும்பம். பரவாயில்ல. ஆ. இருந்துட்டு போங்க. ஆ. நான் வந்து உங்களுக்கு உண்மையை சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பல சந்தோஷங்க. இப்பதாமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இல்ல உங்க முகத்தை பார்த்த உடனேயுமே அப்படியே அந்த தேஜஸ் தெரியுது. பளிச்சுன்னு பிரகாசமா கொல்லந்த மாதிரி அது சொன்னது சத்தம். தெரியுதா? ஆமா. நான் உண்மையை சொல்லிடலான்னு சொல்லுங்க நீங்க அப்படியே முடிவு பண்ணிட்டேன். பாருங்க. ஆனா உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுதல் இருக்கு. வேண்டுதலா? வேண்டுகோள் இருக்கு. என்ன வேண்டுகோள்? சொல்லவா? எங்கங்க போறீங்க? நீ உட்காருங்க. இல்ல எங்க வேண்டுகோள்? என்ன வேண்டுகோள்? அப்படி என்ன வேண்டுகோள்? எங்க இந்த துரை ஏங்க பாருங்க. உண்மையை சொல்றதுக்கு என்னங்க வேண்டுகோள்? உலகத்திலே பெரிய கோயில் எந்த கோயில்? தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் போய் ஆ. பொன் ஏட்டுல தங்க எழுத்தாணி கொண்டு எழுத்தாணி கொண்டு ஓ, பிள்ளையார் சொல்லி போட்டு செயலும் தொடங்கி ஆ. பொய் சொல்லாம் மெய்யி ஆ. அரிச்சந்திரி எழுதி அதுக்கு கீழே என்னுடைய பெயரை எழுதி வரக்கூடிய சந்ததிகள் அனைவருக்கும் என் புகழை பரப்ப வேண்டும். பரப்ப வேணும்னா நம்ம ஜோதி அண்ணனை அனுப்ப வேண்டும். பத்தாது பத்தாது பத்தாதாயா? சரி இப்ப நான் கேக்குறேன். மோகன்தாஸ் சாத்தா? பத்தாது அழகா சாத்தா? பத்தாது துரையத்தா? பத்தாது நம்ம மரபு பட்ட கீழே தர ஆளுங்க பத்தாது திருக்கோசில இருந்து ஆளு பத்தாது திருப்பத்தூர்ல இருந்து பத்தாது. ஏமா நீ நினைக்கிறத பார்த்தா நான் தமிழ்நாட்டு ஆளுகளே கூட்டி வரணும். இத 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 தான் எதிர்பார்த்தேன். என்ன கோவம் வருது சொல்லிட்டேன். ஒரு மரியாதைக்காக பேசிட்டு இருக்கேன். என்னங்க வந்ததுல இருந்து இவ்வளவு வேகமாவே இருக்கீங்க? வேகமா இருக்கனே. உண்மையை சொல்றேன்னு ஒரு சொல்லிட்டு இடத்துல நிக்க மாட்டேன். என்ன உங்க பிரச்சனை? கோவம் வருதுல்ல? கோவம் படக்கூடாது. ஏன்? ஏன்னா இப்பதான் பருத்தி பாவாடை காய்க்க போகுது. பருத்தி பாவாடை காய்ச்சி பருத்தி புடவையா காய்க்கும்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். பழமொழியும் கூட அதானே. எங்க பழமொழியே அதானங்க. பருத்தி புடவையாத்தான் காய்க்கும். ஆ. அது செடி பெருசா இருந்தா புடவை காய்க்கும், கொஞ்சம் சின்னமா இருந்தா பாவாடை தான் காய்க்கும். அதுக்கு சின்னதா இருந்துச்சுன்னா? அதுக்கு சின்னதா இருந்துச்சுன்னா அது என்னது ஜாக்கெட்டு, கர்ச்சீப்பு, ஜட்டி. ஆனா நீங்க இருக்க ஊர்ல எல்லாம் காய்க்கும். சரி நான் உண்மையை சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க. சொல்லிடவா? ஆ. சொல்லிடவா? ஆ. சொல்லிடவா? ஆ. உங்க மார்க்குட்டிக்கு எல்லாம் மரியாதைங்கிறது கிளம்புங்க. எட்டுக்கப்பா அந்த பொண்ணியட்ட. சோதனை தீரவில்லை, சொல்லியல யாரும் இல்ல, பின்ன அழுதவில்லை, சொல்லி தர யாரும் இல்ல, சொந்தம் யாரோ 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 யாரோ. ஏப்பா நீங்க இந்த சுச்சுவேஷன் சாங் பார்க்காம இருக்க மாட்டீங்களா? பட்டாம்பூச்சி பறக்குதே. பட்டாம்பூச்சி பறக்குது. ஆ. செர உடைஞ்சு போய் நிக்குது. ஆத்தி மானுட்டி எப்படியா போக மாட்டீங்க? ஏன் மான் குடிக்காம இருந்துருவீங்க? அப்படி எப்படி தருவீங்களோ? பிடிக்க மாட்டேனோ? குடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவீங்க? மான் அப்படியே தூக்கி ஓஹோ ரசிக்கும் சீமானே ரசிக்கும் சீமானே ரசிக்கும் சீமானே
பார்க்க சொல்லடி வார்த்தையேதடி போதையேதடி வார்த்தையேதடி போதையேதடி சிவகாமி மகனிடம் சேரும் நான் பார்க்க சொல்லடி சரவணன் சூடிடும் மாலை கண்ணங்கள் வேளாவும் ஆடிடும் சோலை கல்வம் சரவணன் சூடிடும் மாலை கண்டங்கள் வேலவன் ஆடிடும் சோலை பெருள பூமியில் பிறந்தது நாடே நெஞ்சு தரியமா அழகரு நாளிலே அரோஹரா 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 வள்ளி வேடனாக வந்ததும் வேடனாக வந்ததும் சாமி யாமே உம்மை திருமணம் புரிய வேண்டும் சம்மதம் கூறி வரம் தர வேண்டும் சுவாமி என்ன வரும் இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வயானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அம்மா வள்ளி நாயகம் அப்பா முருகனே நேர்ல வந்து என்ன வர வேணும்னு கேட்டா என்னம்மா வரம் கேட்குறியா? என்னப்பா தங்கச்சி வளர்த்து வச்சிருக்கியா? என்ன வளர்த்து வச்சிருக்கியா? இப்படியா வரம் கேட்குற முருகன்ட்ட மறுபடியும் முருகன் கோச்சிக்கிட்டு கிளம்புனா யார் போய் கூட்டு வரது? என்னம்மா வரம் கேட்குறீங்க? இன்று முதல் வள்ளி தெய்வயானி சரி, இன்று முதல் வள்ளி தெய்வயானி சமயக்கார சுப்பிரமணி என்று அழைக்கணுமாம்ல? ஏங்க சமயக்கார சுப்பிரமணியா? சமயக்கார ஏதோ தவறாக கேட்டுள்ளார் என்று நினைக்கிறீர்கள். தவறில்லையே. தவறு என்ன முருகா தாங்களுமா? தவறு கிடையாது. எப்படி? அவர் தயாரா இருக்கும்போது உனக்கு இந்த இல்லை இல்லை இந்த கடவுளான சுப்பிரமணியனே 2 மனைவியரை கட்டிவிட்டார் என்றால் நானும் சமயக்காரனாக இருப்பதுதான் சால சிறந்தது. ஆமா, அந்த அம்மா சமைக்கணும்னு இந்த அம்மா படுத்துக்கணும், இந்த அம்மா சமைக்கட்டும்னு அந்த அம்மா படுத்துக்கணும். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். ஊர் மக்கள் அனைவருமே நலமுடன் இருப்பார்கள். நாடு கழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு கழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு கழிக்க வேணும், தங்கமே ஊராக வாழ வேணும். பட்டி தருக வேணும், பால்பாட பொங்கல். பட்டி தருக வேணும், பால்பாட பொங்கல் வேணும். ஊராக எல்லாருமே தங்கமே அதுவதிக வாழ வேணும். சுவடு பட்டி பாட உலகில் தீராமோ ரூபம் உலகில் நித்திய ஜெய மங்களோ ரூபமயே தீராமோ ரூபம் உலகில் நித்திய ஜெய மங்களோ சுப மங்களோ இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைதி காத்து ரசித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த மதகுட்டியைச் சேர்ந்த செல்வம் ஒளிபெருக்கி நிலையத்தரவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த அருமை அண்ணன் உடம்பம்பட்டியைச் சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களை சிறந்த முறையில் யூடியூப் சேனலில் பதிவு செய்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம்.